Hi viewers, எக்ஸாம் செலக்டட் கேண்டிடேட்ஸ் இப்போ வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணுறது வந்து பார்த்தீங்கன்னா கவுன்சிலிங் ப்ராசஸ் தான். அது ரொம்ப இம்பார்ட்டன்ட். அது இல்லாமல் பார்த்தீங்க அப்படின்னா இந்த தமிழ் எலிஜிபிள்கான கேண்டிடேட்ஸ் அவங்க லிஸ்ட்டை ரிலீஸ் பண்ணிட்டாங்க. இது வந்து ஒரு கேட்டகரி கொடுத்துருக்காங்க. அதை போய் அண்ணாமலை யூனிவர்சிட்டியில் வந்து அவங்க கன்சர்ன் பார்த்துட்டு அவங்க ஒரு ரிப்ளை கொடுத்துருக்காங்க. 2012 வரைக்கும் வந்து முடித்தவங்களுக்கு இந்த ஜியோ நம்பர் போதும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஜியோ நம்பரை பத்தி நம்ம டிஸ்கஸ் பண்ணிட்டோம். ஓகேவா? இப்போ என்ன ஒரு இஷ்யூ அப்படின்னா இந்த கிராஸ் மேஸ்டர் இஷ்யூ அப்படின்றது ஒரு கேஸா வந்து போட்டிருக்காங்க. அது ஒரு டிகிரி ஒன்றாவும் படிச்சுட்டு திருப்பி இன்னொரு டிகிரி படிச்சு அதுல டெட்டு பாஸ் பண்ணி இருக்க கேண்டிடேட்ஸ் அது மாதிரி வந்து ஹிஸ்டரியில வந்து கேண்டிடேட்ஸ் வந்து இருக்காங்க. அந்த கேண்டிடேட் செலெக்ஷன் லிஸ்ட்ல வந்து இருக்கிறாங்க அப்படின்ற ஒரு விஷயம். இதை பேஸ் பண்ணி ஒரு கேஸ் வந்து ஃபைல் பண்ணி அதை கொடுத்துருக்காங்க. அது இது ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஹிஸ்டரி கேண்டிடேட்ஸ், முக்கியமா வந்து ஹிஸ்டரி. ஓகேவா? அதை யூஸ் பண்ண ஹிஸ்டரி பிஎட் பண்ணது ஒரு டிகிரி, திருப்பி ஒரு டிகிரி பண்ணி தென் அகைன் அந்த டெட்டு பாஸ் பண்ணது ஃபுல்லுமே வந்து கிளாஸ் மேஜர் அப்படின்ற ஒரு கேஸை ஃபோக்கஸ் பண்ணி இப்போ வந்து கேஸ் ஃபைல் பண்ணியிருக்காங்க. ஸோ இது ஒரு ஒன் ஆஃப் த இஷ்யூ. அப்படி இருக்கும் கட்டத்தில் இப்போ கேஸும் அதில் நடந்துட்டு இருக்கு. ஸோ இதுக்கு வந்து ஜட்ஜ்மெண்ட் வந்து என்ன கொடுப்பாங்க அப்படின்றத நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். இது ரொம்ப ஒரு இம்பார்ட்டண்டான ஒரு விஷயம். ஏன்னா கவுன்சிலிங்க்கு வந்து எல்லாரும் போஸ்டிங் கவுன்சிலிங் வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். இந்த போஸ்டிங் கவுன்சிலிங் வந்து எப்போ நடக்கும் அப்படின்றது எல்லாத்தோட எக்ஸ்பெக்டேஷன் அப்படின்றது வருமா அப்படின்னு சொல்லிட்டு தென் அகைன் அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த டிஃபிகல்ட் கேண்டிடேட்ஸ் எல்லாமே வந்து கண்டிப்பாக கவுன்சிலிங் ப்ராசஸ் போஸ்டிங் கவுன்சிலிங் ப்ராசஸ் வரும். ஓகேங்களா? நீங்கள் ஸ்கூல்ஸ் எல்லாமே நம்ம செலக்ட் பண்ணலாம், அந்த ப்ராசஸ்லாம் கம்ப்ளீட்டாக இருக்கும். தென் கண்டிப்பாக வந்து நீங்கள் வந்து அந்த வித்திகளுக்கான அந்த ப்ராப்பர் ஜியோ வந்து கொடுக்கணும். அது ரொம்ப ஒரு இம்பார்ட்டன்ட் அப்டேட். தென் எப்போ வந்து கவுன்சிலிங் நம்மளுக்கு நடக்கும் அப்படின்றது வந்து எல்லாத்தோட எக்ஸ்பெக்டேஷன். ஸோ கண்டிப்பாக வந்து இந்த செப்டம்பர் செகண்ட் வீக்குள்ள கண்டிப்பா வந்து நடந்துடும். செப்டம்பர் செகண்ட் வீக் கண்டிப்பா வந்து நம்மளுக்கு நடந்துடும். அது செப்டம்பருக்கு அப்புறம், செப்டம்பர் 10க்கு அப்புறம். சரிங்களா? இப்போ கவுன்சிலிங் ப்ராசஸ் நடக்கும் அப்படின்றது ஒரு தகவல். பிளஸ் இந்த ஒரு மேஜர் இஷ்யூ வந்து என்ன அப்படின்னா இந்த கிளாஸ் மேஜர் இஷ்யூ. இதுக்கு வந்து இப்போ அவங்க கோர்ட் கேஸ் போட்டுங்க லிஸ்ட்லயுமே அது மாதிரி கேண்டிடேட்ஸ் வந்து செலெக்ஷன் லிஸ்ட்ல வந்திருக்காங்க. ஓகேங்களா? ஸோ அப்படி வந்திருக்காங்க. அதாவது மற்ற கேண்டிடேட்ஸ் வந்து கேஸ் ஃபைல் பண்ணியிருக்காங்க. ஸோ இதோட ஃபைனல் ஜட்ஜ்மெண்ட் இன்னும் வந்து கொடுக்கலாம். ஸோ அந்த வந்து எதை பேஸ் பண்ணி கொடுக்குறாங்க அப்படின்றத வந்து நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். ஸோ இந்த ஒரு விஷயம் வந்து மேஜராக வந்து எதுவுமே அஃபெக்ட் எதுவும் ஆக போகிறது கிடையாது. எந்த ஒரு இதுவுமே இப்போ வந்து ப்ரொவிஷனல் செலெக்ஷன் லிஸ்ட்டோ எந்த ஒரு அஃபெக்ஷனும் நம்மளுக்கு எதுவும் வராது. அடுத்து வந்து நம்மளுக்கு கவுன்சிலிங் ப்ராசஸாக தான் இருக்கும். போஸ்டிங் கவுன்சிலிங் ப்ராசஸ் மட்டும் தான் அடுத்தது வந்து நம்மளோட ஒர்க்கே. மற்றபடி எல்லாமே ஸ்கூல் டிபார்ட்மெண்ட்டு தென் அகெயின் டிஆர்பி ஸோ எல்லாமே அவங்க நேம் லிஸ்ட்டும் ஸ்கூல் டிபார்ட்மெண்ட் கவுன்சிலிங் ப்ராசஸ் வைக்கிறதுக்கான ப்ராசஸ் எல்லாமே கம்ப்ளீட்டாக வந்து நடைபெற்று தான் இருக்கு. ஸோ செப்டம்பர் 10க்கு அப்புறம் கண்டிப்பாக நம்ம கவுன்சிலிங் ப்ராசஸ் இருக்க வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்கு. ரொம்ப தொடர்ந்து நடக்கும்.